friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தட்ல பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கப்ல 1 கப் இட்லி அரிசி எடுத்து 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருந்தேன். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சுத்தமா இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே கப்ல 3/4 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்க பிடிக்கும் அப்படினா நீங்க 1 கப்பா எடுத்துக்கலாம். 3 ஏலக்காவை இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன். இதே கப்ல 3/4 கப் தேங்காய் எடுத்துர்க்கேன். இந்த கப்ல 1/2 கப் பால் எடுத்துர்க்கேன். இப்போ இதில இருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற தேங்காவை இந்த இட்லி அரிசியோட சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் வந்து அரிசியோட அரைச்சு சேர்த்து பண்ணும்போது கொழுக்கட்டை நல்லா வாசனையாவும் இருக்கும், டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி இல்லாம கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லாஸ்டா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்ல பாகு வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பேன்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்திருக்கேன். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். இந்த வெல்ல பாகுக்கு நமக்கு பதம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இது மாதிரி வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அப்படியே கொதிச்சு நுரையாட்ட வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போதே நம்ம எடுத்துட்டு அந்த வெல்ல பாக வடிகட்டிக்கலாம். வெல்லம் எவ்வளவுதான் வெளியில பார்க்கறதுக்கு சுத்தமா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூசலா இருக்கும். வெல்ல பாகு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. எந்த டிஷ்ஷுக்கு நீங்க பண்றதா இருந்தாலும் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பேன்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பால்லே டைரக்டா பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணியே விடாம பால்லே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஏற்கனவே இட்லி அரிசியும் தேங்காவையும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சின்ன உருண்டையா பிடிச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து இதை தனியா வேக வைக்க போறது கிடையாது. தண்ணியில அப்படியே வந்து நேரா தான் ஆட் பண்ண போறோம். இது வந்து ஃபுல்லாவே தண்ணிலையும் பால்லையும் தான் வேகணும். இது மாதிரி மீதி இருக்கிற மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு பக்கம் சூடாகிறதுக்குள்ள உங்களுக்கு கையில ஒருவேளை மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா லைட்டா வந்துட்டு கீ இல்லைன்னா வந்துட்டு ஆயில் கையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சு வச்சாச்சு. உருண்டையில எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்க உருண்டையை போட்ட உடனே உடைஞ்சிரும். அதனால இந்த மாதிரி கரெக்டா பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை எல்லாம் வேகிறதுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உருண்டையை போடாதீங்க. நம்ம ஏற்கனவே ஊத்திருந்தது வந்து ஜஸ்ட் 1/2 கப் தான் தண்ணி விட்டுருந்தேன். இந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு வத்தினதுக்கு அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால்ல நல்லா வந்து இந்த உருண்டை வேகணும். பாதி அளவுக்கு வந்து உருண்டை வந்து தண்ணியில வெந்ததுக்கு அப்புறம் மீதி வந்து இந்த பால்ல வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பால் வந்து பாருங்க நல்லா சுண்டணும். இப்போ பாருங்க, பாலோட நம்ம பிடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாமே வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பால் வந்து பாதியா சுண்டிடணும். பால் சுண்டி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை பாகு இதில் விட்டுக்கலாம். வெள்ளை பாகு விடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு விடுங்க. பால் ஆல்ரெடி ரொம்ப கொதிச்சிருக்கும். அதனோட சூடு எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெள்ளை பாகு விட்டாதான் பால் வந்து திரிஞ்சு போகாம இருக்கும். அதனாலதான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். வெள்ளை பாகு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பச்சரிசி மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டன்டான பால் கொழுக்கட்டையை செய்யலாம்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்காது. தேங்காவெல்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற பால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் வந்து சாஃப்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக இந்த பால் கொழுக்கட்டை. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.